செயல் வடிவமாக எடுத்து தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ என்னன்னா, இந்த முன்னோர்கள் இறந்தவங்க எப்பவுமே அந்த முன்னோர்கள் இறந்தவங்களை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அது சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பண்ணியிருப்பீங்க. வாய்ப்பு இருந்தால் நம்மக்கிட்ட தவம் பண்ணுறவங்க பௌர்ணமியில் அந்த ராமேஸ்வரத்தில் அந்த முன்னோர்களுக்கான தவம் வடிவத்தில் அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம். அது தவத்தில் கிடைத்ததுனால அந்த செயலை செய்கிறோம். ஏதோ மக்களை கவரணுங்கிறதுக்காக அது இல்லை. இதை செய்ய முடியாது. ரொம்ப கடுமையான சவாலான காரியம். அதை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். இந்த முன்னோர்கள் ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது கூட ஒரு தனி மனிதர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ப்ரெஷர் தான். அது இந்த ப்ரெஷரை ரிலீவ் பண்ணி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம் தான் பௌர்ணமி தினத்தில் தான் பண்ணணும். அமாவாசை தினத்தில் இந்த முன்னோர்களுக்கான செயல் வடிவத்தை தியானத்தில் இருக்கிறவங்க, ப்ராப்பராக நல்ல தவம் செய்கிறவங்க, அந்த தவம் வழியிலிருந்து வந்தவங்க அந்த நாள் பௌர்ணமி தினத்தில் தான் அந்த செயல் வடிவத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. ஒரு யோகியாகப்பட்டவர் தினந்தோறும் கூட ஆன்ம விடுதலை கொடுக்கலாம். ஆனால் அதை ஏன் பர்டிகுலராக அந்த பௌர்ணமி தினத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க? பௌர்ணமி தினம் அப்படின்னா அந்த ராமேஸ்வரமாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சந்திரன் தன்மையில் தான் இருக்கும். அதனால் அந்த தன்மையிலே அந்த கொடுக்கும்போது ஒரு நல்ல செயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இறந்தவங்க ஒரு யோகி தவம் பண்ணுறவர்கிட்டேருந்து ஆன்ம விடுதலை வாங்கிறத அவங்களுக்கு பிறவி பயன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிறப்பு இருந்தால் மீண்டும் பிறக்கலாம், இல்லைன்னா முக்தி அடையலாம். யார்கிட்டே நீங்கள் போய் தர்ப்பணம் பண்ணி ஒரு செயல் செய்கிறதோட தவம் பண்ணுறவர்கிட்டேருந்து இந்த வேலை நடக்குதுங்கிறது இந்த இறந்தவங்களுக்கே ஒரு பெரிய பாக்கியம். என் வாழ்க்கையில் பல ட்ராவல்கள் நான் செஞ்சுருக்கிறேன் தவம் பண்ணதுக்கப்புறம். சிறு வயதில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 10 வீடு தள்ளி போய் தான் போய் படுத்துக்குவேன். பயம் எனக்கு பயங்கரமாக. அந்த பேய்கள் இறந்து போனவங்கன்னாவே நான் எங்கள் வீட்டை சுற்றி யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஓடி போய் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் படுத்துக்குவேன். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பயந்தாங்குழி. அது எனக்கு தீரவே தீராது. பல நாள் அந்த பயத்திலேருந்து விடுபடாமையே கடந்திருக்கிறேன். ஆனால் இந்த தவம் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு கிளாரிட்டியாக ஒரு நிஜமாக வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இறந்து போனவங்களை நான் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனால் யாருமே இறந்து போனவங்கள சராசரியாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பயந்துருவாங்க. அந்த அலைவரிசை ஒரு மனிதனுடைய உடலை பாதிக்க வைக்கும். ஆனால் அந்த மாதிரி செயல் வடிவத்தில் இறந்து போனவங்க ஒரு சிறு பாதிப்பு கூட நம்மளை ஏற்படுத்தாது. அது ஏற்படுத்தவும் முற்படாது. ஏன்னா நம்ம இருக்கிற அந்த தன்மையில் நம்மளால தான் அதுக்கு விடுதலைங்கிறத அதுக்கு தெரியும். அதனால எத்தனையோ இறந்து போனவங்க நம்மளை சராசரி மனிதர் எப்படி வணங்குறாங்களோ அந்த மாதிரி எத்தனையோ இறந்து போனவங்க நம்மளை வணங்கி நிற்கிறத என்னுடைய ட்ராவலில் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். நான் தங்குற இடங்கள்லையும் இந்த இறந்து போனவங்க முன்னோர்கள் காத்திருக்கிறத பார்த்துருக்குறேன். அது முக்கியமான ஒரு நட்சத்திரங்கள், முக்கியமான செயல் வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அலைவரிசைகள் அதிகமாக இருக்கிற நாட்களில் அந்த மாதிரி இறந்து போனவங்க காத்திருப்பாங்க. ஒரு செயலாக தொந்தரவு பண்ணாமல் காத்திருப்பாங்க. அதுதான் அதில் இருக்கிற பெரிய செயல். ஒரு சின்ன இறந்து போனவங்க ஒரு பாதிப்போ எதுவுமே இருக்காது. ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க. அதனால தான் இறந்து போனவங்க நிறைய பேர் நம்மளை ரொம்ப ரொம்ப மதிப்போடு நம்மளை பார்ப்பாங்க. அதனால தான் அந்த செயல்னால தான் நம்ம ராமேஸ்வரத்தில் இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இல்லைனா அது அவ்வளோ சாமானியமாக கொடுத்துட முடியாது. ஏன்னா தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க, மருந்தை குடிச்சு இறந்துருப்பாங்க, விபத்தில் இறந்துருப்பாங்க, துருமரணங்கள், ஏகப்பட்ட மரணங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த ஆன்மா அவ்வளோ சாமானியமாக சாந்தி அடையாது. அது ஒரு மாதிரி அலைவரிசையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். உடல் இல்லாமல் கரும வினையில் பல நாள் துன்பத்தில் துயரத்தில் சுத்தப்படணும்னு அவங்களுக்கு தலையெழுத்தாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள் அந்த ஒரு வீட்டை கூட குலைச்சி போட்டுரும். அந்த வீடுகள் முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய பேர் இருக்குது. என்னுடைய ஊர்கள்லேயே நான் நிறைய பார்த்துருக்குறேன். உதாரணம் எங்கள் வீடே சொல்லலாம். என் சகோதரி ஒரு 19-18 வயதில் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீடே மொத்தமாக காலியாகி போச்சு. அந்த கன்னி வயதில் அவங்க தவறி போயிட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீடு அவ்வளோதான்.
எங்கள் சகோதரி இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எங்கள் அண்ணன், நான், என் சகோதரன் பெரிய மாற்றம்லாம் சேஞ்செல்லாம் உருவாக்கிக்க முடியலை. பெரிய போராட்டமாயிருச்சு, பெரிய செயல் வடிவமாயிருச்சு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு துல்லியமாக ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கோ, அந்த அம்மாவோட செயல் வடிவத்தை பார்க்கறதுக்கோ யாரும் இல்லை. அந்த வடிவத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கே ஆன்ம விடுதலை நான் தான் கொடுத்தேன். என்னுடைய சகோதரிக்கே நான் தான் ஆன்ம விடுதலை அதற்கப்புறம் கொடுத்தேன், அந்த துல்லியமாக. அதற்கப்புறம் என் தாயாருக்கு நான் தான் ஆன்ம விடுதலை கொடுத்தேன், என் தந்தையாருக்கு நான் தான் ஆன்ம விடுதலை கொடுத்தேன். அதற்கப்புறம் தான் அந்த குடும்பம், எங்கள் குடும்பமே கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் மூச்சை முட்டிக்கிட்டு கிடந்தவங்க, பெரிய கோடீஸ்வரன்லாம் ஆகலை, மூச்சு விட முடியாமல் தவிச்சிட்டு கிடந்தவங்க அப்போ தான் கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர்களுக்கு அந்த செயலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ப்ராப்பராக தான் அந்த செயல் வடிவம் நடக்கும். அதை அவசியமாக இந்த மாதிரி முன்னோர்களுக்கு நடக்கப்படுற செயல் வடிவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற வேலை இல்லை. அது தயவு செய்து உணர்ந்து அதை நீங்கள் உண்மையிலே புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்கள் காசியாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இதெல்லாம் தத்துவங்கள் நிறையா ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட வடிவத்துக்குள்ள, இந்த தியானத்துக்குள்ள என்னன்னா, ஒரு மனிதனுக்கு பல்வேறுபட்ட சாபங்கள் ஒரு மனிதன்கிட்ட இருந்து நீங்கப்படணுங்க. அவனுக்கு தியானம் வரணும்னா வெறும் குருவோட ஆசீர்வாதத்தில் மட்டும் தியானம் வந்துடாதுங்க. ஒரு கலையை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் வந்துடாது. அவனுக்கு பல்வேறுபட்ட அலைவரிசைகள் அவனை தியானம் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். பல்வேறுபட்ட செயலுக்கு. இப்போ என் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா, பேயின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா மாதிரி நாடுகள்லே பேயின்னா பயப்படுவாங்க, 13ஆம் நம்பர்னா பயப்படுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா நாட்டில் இன்றைக்கும் பேய்கள்னால் பயப்படக்கூடிய ஆட்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. பேய்கள் வணங்கக்கூடிய ஆள், என்ன பேய் வணங்கும், அதுதான் இதில் இருக்கிற பெரிய செயல். பேயை வணங்கும், நம்மளை ரொம்ப மரியாதையோடு ரொம்ப வணங்கும். ஏன்னா நமக்கு விடுதலை கொடுக்க போகிறவனே வந்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் என்னன்னா, சில மனிதர்கள் ஆணோ பெண்ணோ, அதுதான் அதை எச்சினி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, அது ஒரு செயல் வடிவத்தில் என்ன சொன்னாலும் அது முன்னேறாது, என்ன தியானம் கற்றுக் கொடுத்தாலும் அது முன்னேறாது. எத்தனை வாட்டி ஆன்ம விடுதலை கொடுத்தாலும் அதை ஒரு கரை சேர்க்கணும்னு முடிவு பண்ணாலும் அது என்ன பண்ணுன்னா, மீண்டும் 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 அது அந்த தவம் பண்ணுற அந்த குருவையோ பல மாணவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் அதை உருவம் இல்லாமல் சில எச்சினிகள் இருக்குது, உருவத்தோட மனிதர்களாக இருக்கிற நிறைய ஆண் பெண்ணே எச்சினியாக இருக்கிறாங்க. இவர்கள்லாம் என்னன்னா நிறைய செயல்கள் பண்ணுவாங்க. ஒரு கோவிலுக்குள்ளே நாங்கள் போய் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல தவம் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே அந்த தவத்துக்கிட்ட நடுவில் நின்று அந்த தவத்தை குலைக்கிறதுக்காக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பண்ணுவாங்க. அந்த கிடைச்சிருக்க 10 நிமிடத்துக்குள்ளே ஒரு சுவாசத்தில் ஒரு வேலை செய்யணும். அந்த 10 நிமிஷம் கடந்து போச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே எங்களை பிரபஞ்சம் உட்கார வைக்காது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எங்களுக்கு வாழ்வா சாவான்னு உட்காந்துருப்போம். ஒரு யோகிக்கு 10 நிமிடங்க சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த 10 நிமிடம் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறதா. நீங்கள் எத்தனையோ பேர் கோயிலுக்குள்ளே போகிறீங்கல்ல, அங்கே உட்காந்துருக்காரு, சும்மா உட்காந்துருக்காரு கண்ணை மூடிட்டு நினைக்கிறீங்க. நல்லா ஒரு இடத்துக்குள்ளே போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறது 10 நிமிடம், 15 நிமிடம், இல்லை 40 நிமிடம் சில டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டயத்துக்குள்ளே அந்த இடத்துலேருந்து ஒன்று பெறணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஒன்று கொடுக்கணும். பெற போகிறோமா கொடுக்க போகிறோமாங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். அப்போ அதுக்கு தயார் நிலையில் ஒரு இடத்துல உட்காரும்போது அங்கே ஃபோனை பேசுறது, அந்த தவத்தை பண்ண விடாமல் எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் இந்த இதுக்கு போயிருந்தேன். இந்த இந்த காமாட்சி அன்னையோட கோவிலுக்கு போயிருந்தேன். அது மூங்கில் இணை காமாட்சி தேவதானப்பட்டிக்கு போயிருந்தேன். அது தேவதானப்பட்டியில் நான் போன அன்னைக்கு திருவிழான்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் போயிருந்தேன், சிவராத்திரியிலேருந்து 2வது நாள் போயிருந்தேன். அது இயல்பாக அவ்வளோ க்ரௌடு. ஆனால் என்னன்னு தெரில, அந்த நாளில் அந்த மணி நேரத்தில் என்னை அங்கே அமர்ந்தே ஆகணும்னு கடுமையான உத்தரவு. க்ரௌடு அதிகமாக இருக்கிற கோவில்கள் திருவிழா இடத்துல எல்லாம் என்னை போக விட மாட்டாங்க. என்னன்னே தெரியல, அந்த நாளில் நீ போய் அமர்ந்தே தீரணும்னு கடுமையான உத்தரவில் போய் உட்காந்துட்டேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய குடும்பமே ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு, சிவலிங்கம் பூ இருக்குல்ல, நாகலிங்கம் பூ, அந்த நாகலிங்கம் பூவை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், தவம் பண்ணுறேன். அப்பா, குழந்தை, அந்த அம்மா, இன்னும் உறவினர்கள் என்னை மறந்துட்டாங்க. நான் இருக்கிற ஒரு கேரக்டரே அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அவங்க பேசுறது செய்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவத்தில்
இந்த அலைவரிசை இருக்குல்ல, இந்த அலைவரிசையை அவங்க வாங்கக்கூடாது. இந்த அலைவரிசை ஒரு வேலைக்காக நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாமல் அங்கே உட்காந்து பண்ணுறாங்க. எங்களுக்கு ரேடியோ சத்தமோ யாரோ பேசுகிறதோ எங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. நாங்கள் ஒரு அலைவரிசையை வாங்குவோம், இல்லை அலைவரிசையை செலுத்துவோம். அதை தேவையில்லாத ஆளுகள் அந்த அலைவரிசைக்கிட்ட கிராஸ் பண்ணக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தனி மனிதனை தியானத்தில் கற்றுக் கொடுக்கறது, தீட்சை கொடுக்கறது மட்டும் இல்லை, சில இடத்தையே சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை பிரபஞ்சம் எங்களை அனுப்பும். சில கோவில்களை, சில இடத்த, சில நதிகளை, சில பகுதியை அது சமன் பண்ணுற, அதெல்லாம் சொல்ல முடியாது வார்த்தையால். என்ன பண்ணீங்க, ஏது செஞ்சீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் துல்லியமாக நிகழும். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசையை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் செயல்படுவாங்க. அவங்களுக்கே தெரியாது ஏன் பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ளேயும் பாதுகாப்பாக இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வருவோம். அப்போ பல இடங்களுக்குள்ள அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அங்கே பெற முடியலன்னு வச்சுங்களேன், எத்தனை யோகியோடைய வாழ்க்கையே போயிருக்கு தெரியுங்களா? ஒரு இடத்துக்குள்ளே தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். சமாதி நிலையில் போயிருக்கிறவர் கூட அவர் செத்து போயிட்டாருன்னு தோண்டி தூக்கிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துல உட்காந்து பண்ண முடியாது. அவ்வளோதான், தியானம் நின்றுச்சுன்னா அடுத்த பிறப்பா இல்லை எப்பன்னே தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ யோகியோடைய வாழ்க்கையை அழுதுருவாங்க. மனுஷன் சொல்ல முடியாதுங்க, அதை வார்த்தையால் விவாதிக்க முடியாது. அதனால தான் அந்த தியானம் என்பதை வீட்டில் இருக்கிற உண்மையிலேயே உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம், பெரியவங்களுக்கெல்லாம் தியானம்னா என்ன, தியானம் பண்ணுறவங்கள எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், யாராவது கோயில்களில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்கள எப்படி அணுகணும், அங்கே பக்கத்தில் பண்ணுறாங்கன்னா எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். முருகர், விநாயகர், அம்பாள் இதெல்லாம் சொல்லி தர்றீங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களும் நீங்களும் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு குரு வாழ்வா சாவான்னு உட்காந்துருப்பான் ஒரு இடத்துல. அவனுக்கு லைஃபுங்க பல பிறப்புகள் அடைய முடியாத ஒரு இடத்துல ஒரு சின்னதாக அந்த நரம்பு சேர்ற இடத்துல நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே போச்சுங்க அதோட. அதனால தான் சொல்கிறேன், நிறைய குகைகளுக்குள்ளெல்லாம் போய் விளையாடாதீங்க. நிறைய சித்தர்கள் கோரக்கர் குகை, கொங்கணர் குகைன்னு போட்டிருந்தா உள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணுறேன், அந்த மாதிரி சாகச வேலையெல்லாம் நிறைய இளைஞர்கள் பண்ணுறாங்க. நிறைய செயல்கள் உள்ளே பண்ணுறாங்க. உடலே இல்லாமல் ஒருத்தர் பேர் ஒளியாக அங்கே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான இடங்களில் நான் உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறேங்க. ஆயிரக்கணக்கான இடமும் காரணத்தோடு பண்ணியிருக்கிறோம். சில ஆரம்பத்தில் வளர்றவங்க ஏன் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோன்னு தவம் பண்ணுவாங்க, ஒரு குகைக்கு வந்திருக்கோன்னு தவம் பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்குள்ள ஒரு குருவோட ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே உட்காந்து தவம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி உட்கார மாட்டோம். ஒரு இடத்துல உட்கார்றோம்னா ஆன்மா சொல்லி பிரபஞ்சத்திலேருந்து அந்த செயல் வந்தால் தான் ஒரு இடத்துல தியானம் பண்ணவே உட்காரும். இல்லைன்னா உட்கார மாட்டோம். சும்மா ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்காக தியானம் பண்ணுறது கிடையாதுங்க. அப்போ என்ன மாதிரி இடத்துக்குள்ள, ஆயிரக்கணக்கான இடத்துக்குள்ள நான் சில விஷயத்தை பெற வேண்டியது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுருக்குன்னு, அப்போ வெளியில் இருக்கிற உடல் இல்லாத பேர் ஆற்றலாக இருக்குல்ல, அதுங்க என்ன பண்ணுன்னா, இவன் காலதாமதம் ஆனானா இந்த நேரத்துக்குள்ளே இவன் அனுபவத்தை பெறலைன்னா இவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அப்போ இவனுக்கு இவ்வளோ தடை இருக்குல்ல, அதை சரி செய்யணும்னு உடலே இல்லாமல் அது பேர் ஒளியாக உட்காந்து ஒரு குகையில் தவம் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க உள்ள 10 பேர் போயிடுவான் குச்சியோட, செல்ஃபியோட. இங்கே தான் அகத்தியர் வாழ்ந்தார், இங்கே தான் கொங்கணர் வாழ்ந்தார், இங்கே தான் போகர் வாழ்ந்தார் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ அங்கே பேர் ஒளியாக இருக்கிறது, அதுக்கு என்னன்னா அதுக்கு தவத்தை கலைக்கிறதுக்கு கிடையாது, அந்த அலைவரிசையாக யாரும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த அலைவரிசை ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு யோகியோடைய அலைவரிசை அவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கிட்டையும் பெற வைக்க விட மாட்டான். ஏன்னா அதில் அப்படி ஒரு செயல்பாடுகள் வச்சுருப்பான். அதில் இவ்வளோ ப்ரெசன்டேஷன் தான் இருக்குது. 5% தான் வெளியேற்றப்படணும்னா 5% வெளியேற்றுவான். எவ்வளோ பெரிய பேராற்றலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு சமாதியில் அப்படியே உட்காந்துருப்பான வெளியேற்றணும்னு அந்த காலம் வந்தால் தான் வெளியேற்றுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கறத விட இத்தனை ப்ரெசன்டேஷன் தான் கொடுக்கணும்னு ஒரு யோகி கிட்ட சில செயல்கள் இருக்கு. அப்போ அந்த அலைவரிசை அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க அலைவரிசை வெளியேறக்கூடாது. வெளியேறி இவங்களுக்கு போயிடக்கூடாது. இவங்க உடலை பாதிச்சிடும், இவங்க வாழ்க்கையை கூட பாதிச்சிடும். அப்போ அதனால அவங்க சங்கடப்படுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நிறைய இடங்கள்ல ஒரே மூலம், தாளம், அடி தடி, அது இது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பல கோயில்களில் நல்லா சிரமப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தாண்டி அந்த கால நேரம் பிரபஞ்சத்தோட செயல் நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போன காரியத்தை அந்த இடத்துக்குள்ளே உட்காந்து தாக்கு பிடிச்சி ஏதோ ஒரு செயலை பண்ணிட்டு ஓடியாந்துடுறோம். ஆனால் நிறைய இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம்.
இதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். இதுதான் வந்து இந்த எச்சினின்னு சொல்கிறது. இது மாதிரி சில கேரக்டருங்களை நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் சரி, அவர் என்னங்க குரு, எனக்கே எல்லாம் தெரியுங்க, அவர் என்ன பேசுறது, இதெல்லாம் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க அப்படிம்பாங்க. ஒரு பெரிய அனுபவம் பெற்றவன்ட்ட எப்படி அணுகணும்னு தெரியாது. இதை இன்னைக்கு சொல்கிறாருல இவர், நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு அனுபவத்தை பெற வைக்கிறதுங்கிறது பல முறை செத்து வர்றது, உயிர் போயிட்டு உயிர் வர்றது. இது என்ன விளையாட்டு காரியமா? நம்ம வீடுல இருந்து தவம் பண்ணுறது வேற, யோகிகள் தவங்கிறது இடுகாட்டில் ஒரு பணத்தை டெய்லியும் கொளுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். இது விளையாட்டு கிடையாது. ஒரு யோகி என்பது, ஒரு தவம் என்பது ஒரு மிக 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 கடுமையான சவாலான செயலுக்குள்ளிருந்து ஒரு யோகி தன்னையே எரித்து அந்த நெருப்புல நல்ல தன்மைக்கு உருவாகி வளர்ந்து வர்றான்னு அர்த்தம். அப்போ எத்தனை பேர் அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னே தெரியாது. அவங்க ஒரு வித்தியாசமாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியுங்க அவங்க என்ன அனுபவத்தில் இருக்காங்க, என்ன செயலில் இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. அங்கே உட்காந்து சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்து பேசுவாங்க. சம்மந்தம் இல்லாத சில மாணவர்கள்ட்ட சில கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே நல்லா தவம் பண்ணுறவனை தவம் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சுற்றிக்கிட்டே அலைகிறாங்க. இவங்களை தான் அந்த உடல் இல்லாத எச்சினி ஒரு பக்கம், உடலோட எச்சினின்னு சொல்லக்கூடியது விஷயம். ஏன்னா இவங்களும் முன்னேற மாட்டாங்க, அடுத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க. இந்த மாதிரி செயல் வடிவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக கையாளுறது ரொம்ப கடினம். நான் தான் சொல்கிறேனே, இறந்தவனை கையாளுறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இப்போ என்னுடைய கிளாஸ்லேயே இந்த மாதிரி ஒரு 10 பேர் 5 பேர் எல்லா கிளாஸுக்கும் வந்துடுவாங்க. இவங்க என்ன ஒரு விஷயம்னா, ஆத்மார்த்தமாக சரணாகதி அடைஞ்சு அங்கே என்ன அப்படின்னு வரணும், அதை சோதித்து பார்க்கணும், அதை வெள்ளோட்டமாக பார்க்கணும். இவர் எப்படின்னு பார்க்கணுன்னா, தவத்தில் உயர்ந்த நிலைக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்கள்லாம் நம்மக்கிட்ட வரும். அதுங்கள்ட்டலாம் போய் டெஸ்ட்லாம் பண்ணால் அதுங்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் பண்ணும் சொல்லுங்கள் நீங்கள்? அவங்க எல்லாம் தவத்தில் தவமாகவே வாழ்கிற எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்குது. நம்மளை வெளியில் பார்க்கும்போது உடலாக அப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே எத்தனையோ பேர் ஒரு அனுபவம் பெற்றவங்க வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒருத்தன் வந்து சாதாரணமாக சோதித்து பார்க்குறது, அது அப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படிலாம் பேசினா அது ஒரு செயல் வடிவத்தை காட்டாது. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட வரும்போது நிறைய பேர் என்னுடைய தன்மையை கூட உணர முடியாது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருக்கிறாரு, இவர்கிட்ட ஏதோ ஆற்றல் இருக்கிற மாதிரியே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அது வெளிப்படுத்தவே படுத்தாது. அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ளே இருக்கும். ஒரு சாதாரண ஒருத்தரை இதே வந்து சிவன்மலையில் ஒரு கிளாஸுக்கு வந்தார். அவர் அப்படி தொட்டேன், கரண்ட் அடித்த மாதிரி ஆகிட்டார். அவர் என்கிட்ட வந்து, சாமி மின்சாரம் பாஞ்சிருச்சு சாமி உடலுக்குள்ளன்னார். அதே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அதே விஷயத்த கொடுத்தேன். அத்தனை பேரும் மின்சாரம் பாஞ்சிச்சுன்னு சொல்லலை. ஏன் அவருக்கு மின்சாரம் பாஞ்சிச்சு? அப்போ எவனுக்கு மின்சாரம் பாய்ச்சப்படணும், எவனுக்கு தண்ணி பாய்ச்சப்படணும், எவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை பார்த்து தான் இது கொடுக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய வடிவத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செயலையும், அதே மாதிரி நம்ம எந்த சூழல்லையும் அடுத்தவங்கள்டேருந்து ஒரு செயலை வாங்கிடக்கூடாதுங்க. ஒரு 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 குரு பல்வேறுபட்ட உலகத்தில் இருக்கிற செயலை பற்றி விமர்சனம் பண்ணுவார், கருத்துக்கள் வைப்பார். அவரும் தியானத்தில் கண்டறிஞ்ச செயலை வைப்பார். ஒரு சராசரி மனிதனாக இருந்து எல்லா செயலையும் நாம் கருத்துக்கள் சொல்கிறதோ பேசுகிறதோ ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா நம்ம மனிதனாக பிறக்கிறதே ரொம்ப அரிது. மனிதனாக பிறந்து கைகாலோடு இருக்கிறது அரிது. அதே மாதிரி எந்த குறையும் இல்லாமல் நம்ம இருந்து நம்ம இந்த பிறப்பை சரி செய்கிறதுங்கிறது பெரிய வாய்ப்பு. அதனால் அந்த செயலை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம்.